Hello friends, I am Dr. Karthik. இந்த வீடியோவோட கேப்ஷன் பார்த்துருப்பீங்க. PGTRT Physics Electromagnetic Theory இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரியோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். அது என்ன எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரியோட இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா எம்எஸ்சி பிசிக்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரியில இருக்கிற கான்செப்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், அதை புரிஞ்சிக்கிறது எந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ எம்எஸ்சி பிசிக்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த பிசிக்ஸ் ரிலேட்டடான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம்னா, அதாவது சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாமா இருந்தாலும் சரி, கேட் எக்ஸாமா இருந்தாலும் சரி, அது போக ஜெஸ்ட்னு ஒரு எக்ஸாம் இருக்கு, ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் ஸ்கிரீனிங் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம் இருக்கு. இந்த எக்ஸாமா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பிசிக்ஸ் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமா இருந்தாலும் அந்த எக்ஸாம்ஸினுடைய அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அதுல இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரி அப்படிங்கிற சப்ஜெக்ட்ல இருந்து கொஸ்டின்ஸ் நிறைய வந்திருக்குது. பொதுவாகவே பிசிக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல எல்லாம் ஒரு 5 சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்டா இருக்கும். அந்த 5 சப்ஜெக்ட்ஸ்ல இருந்து தான் கொஸ்டின்ஸ் அதிகமா வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் ஆல்ரெடி எழுதினவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆர் இப்போ எம்எஸ்சி படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இப்போதான் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்குலாம் இனிமே தான் அப்பியர் ஆகும் அப்படின்னாலும் உங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். அதாவது என்னன்னா, ஆல்ரெடி பிசிக்ஸ் ரிலேட்டடான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் நிறைய எழுதினவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க அதை உணர்ந்துருப்பீங்க. என்னன்னா, இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரிங்கிற சப்ஜெக்ட்ல இருந்து கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அப்போ இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரி அப்படின்னு எடுக்கும்போது சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாம், ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகணும் அப்படின்னா இந்த சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்போஸ் இப்போதைக்கு இருக்கிற கைட்லைன்ஸ்ல சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாம் ஆர் தமிழ்நாடு ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பாஸ் பண்ணியிருக்கணும் அல்லது பிஹெச்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ இருக்கிற கைட்லைன்ஸ்ல இருக்குது. பட் ஃபியூச்சர்ல கைட்லைன்ஸ் எப்படி வேணாலும் மாறலாம். நம்ம பிஹெச்டி முடிச்சிருந்தாலும் கூட நெட் எக்ஸாம் ஆர் செட் எக்ஸாம் பாஸ் பண்ணி இருக்கணும்னு கூட சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நம்ம பாத்தீங்க அப்படின்னா இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாம்லையும் சரி, கேட் எக்ஸாம்ஸ்லையும் சரி பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரியில இருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர்ஸ்ல. சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 30 மார்க்ஸ்ல இருந்து 35 மார்க்ஸ் வரைக்கும் கொஸ்டின்ஸ் இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரியில இருந்து வந்திருக்கு. அதே மாதிரிதான் கேட் எக்ஸாம்லையும் பாத்தீங்கன்னா மற்ற சப்ஜெக்ட்ஸ்ல இருந்து கேட்கிற கொஸ்டின்ஸோட எண்ணிக்கையை விட இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரியில இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கறது பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா இருக்குது. ஸோ அதனால இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரி அப்படிங்கிறது பிசிக்ஸ் ரிலேட்டடான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு அப்பியர் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். இதுல இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ், அதே மாதிரி இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரியில இருந்து நியூமரிக்கல் ப்ராப்ளம் கேட்டா எப்படி சால்வ் பண்றது, இதெல்லாம் நம்ம எம்எஸ்சி பிசிக்ஸ் படிச்சுட்டு இருக்கிற அந்த ஸ்டேஜ்லயே நம்ம என்ன பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரி சப்ஜெக்டை கொஞ்சம் நல்லா படிச்சு வச்சுக்கணும். ஸோ இப்படி படிச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரி ரிலேட்டடா எந்த கொஸ்டின் கேட்டாலும் கேட் எக்ஸாமா இருந்தாலும் சரி, நெட் எக்ஸாமா இருந்தாலும் சரி, அதுல கேட்கப்படுற கொஸ்டின்ஸ் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரி அப்படின்னு எடுக்கும்போது இதுல சிலபஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சிலபஸ் எடுத்து பார்க்கும்போது அதுல ஆல்மோஸ்ட் எல்லா கான்செப்டையும் கவர் பண்ணியிருப்பாங்க. ஆனா இந்த பிஜிடிஆர்பி பிசிக்ஸோட சிலபஸ், பிசிக்ஸ் எக்ஸாமோட சிலபஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சரி, ஆர் கேட் எக்ஸாமோட சிலபஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சரி, கொஞ்சம் கம்மியா இருக்கும். ரொம்பவே டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்ற அர்த்தம் கிடையாது, கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். ஏன்னா எக்ஸாம் டு எக்ஸாம் பாத்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் எல்லாம் ரொம்ப இருக்கிறது கிடையாது. இப்பெல்லாம் நீங்க அந்த சிலபஸ் எல்லாம் எடுத்து அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். ஆல்மோஸ்ட் எல்லா எக்ஸாம்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா காமனா சில டாபிக்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கு. இந்த சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாமோட சிலபஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் எல்லா சிலபஸ், எல்லா கண்டென்ட்டையும் எல்லா எக்ஸாமோட அந்த சிலபஸ்ல இருக்கிற கண்டென்ட்டையும் பாத்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ற விதத்துல இருக்கு. ஸோ சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாமோட சிலபஸை நம்ம கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் டிஜிடிஆர்பியா இருந்தாலும் சரி, கேட் எக்ஸாம் இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் எல்லாம் நம்ம நல்லா பண்ண முடியும். ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரிக்கு மட்டும் இது பொருந்தாது, பிசிக்ஸ்ல இருக்கிற எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இந்த சிலபஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் போது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல சிலபஸ் வைஸ் பெருசா டிஃபரன்ஸ் இருக்க போறது கிடையாது.
ஒரு 20 ஆர் 10%, 20% ஆர் 10% டீவியேஷன் தான் வந்து இருக்கும் ஒவ்வொரு எக்ஸாமோட சிலபஸ்லையும். ஸோ அதனால வந்து சிலபஸ் அப்படின்னு நம்ம எடுத்து அதை வந்து ரொம்ப வந்து அதை பத்தி நம்ம ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. ஸோ ஒரு சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாமோட சிலபஸை எடுத்து நம்ம ரெஃபரன்ஸ் வச்சுக்கிட்டோம்னா அதுல இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் எல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம்னாலே நம்மளால வந்து எல்லா எக்ஸாம்ஸையும் நல்லா எழுத முடியும். இப்போ இந்த வீடியோவோட கண்டென்ட் பத்தி சொல்லணும் இல்லையா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாம்லாம் 30 மார்க்ஸ்ல இருந்து 35 மார்க்ஸ் வரைக்கும் கேட்டிருக்காங்க இந்த சப்ஜெக்ட்ல இருந்து அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதுல வந்து சிலபஸ்ல நம்ம பார்த்தோம்னா என்னென்ன இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படின்னா, எல்லா டாபிக்ஸை பத்தி நான் சொல்ல போறது இல்லை, ஜஸ்ட் வந்து எக்ஸாம்பிளுக்கு சில டாபிக்ஸ் சொல்றேன். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் இருக்கு, மேக்னெட்டோஸ்டாட்டிக்ஸ் இருக்கு, அதே மாதிரி பவுண்டரி கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சில கான்செப்ட்ஸ் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர்ஸ்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாயிண்டிங் வெக்டார்ஸ், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இன் ஃப்ரீ ஸ்பேஸ், இந்த மாதிரி எல்லாம் வந்து கான்செப்ட் எல்லாம் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த சிலபஸ்ல இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இனி வரப்போற நாட்கள்ல பிஜிடிஆர்பி பிசிக்ஸ் ஓரியன்டா, ஸோ பிஜிடிஆர்பி பிசிக்ஸ் ப்ரிப்பேர் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற வகையில இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரியில இருந்து நம்ம கான்செப்ட்ஸ் எல்லாம் நம்ம வீடியோஸ்ல பார்க்க போறோம். ஸோ அதுக்காக நான் வந்து ஒரு தனி பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ண போறேன். ஸோ பிஜிடிஆர்பி பிசிக்ஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி அப்படின்னு தான் அந்த பிளேலிஸ்டோட நேம் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்ல நான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி ரிலேட்டடா போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே வரும். ஸோ அதனால பிஜிடிஆர்பி பிசிக்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் நான் போஸ்ட் பண்ற வீடியோஸ், ஸோ டெய்லி வந்து வீடியோ வரும். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரியில இருந்து டெய்லி ஒரு வீடியோ வரும். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்க. வீடியோ ரிலேட்டடா உங்களோட ஃபீட்பேக் ஏதாவது இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆர் என்னென்ன டாபிக்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சஜஷனையும் வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ எவ்வளவுக்கு இயர்லியரா வந்து அதை என்னால் போஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ இயர்லியரா வந்து அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் நான் வந்து என்னோட சேனல்ல டிஸ்கஸ் பண்றேன். ஸோ ஒவ்வொரு யூனிட்டா வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரின்னு எடுத்துக்கும் போது அதுல சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாமோட அந்த சிலபஸ், ஸோ பிளேலிஸ்டோட பேர் என்னமோ பிஜிடிஆர்பி பிசிக்ஸ் அப்படின்னு சொல்லி தான் இருக்கும். பட் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாமோட சிலபஸ் நம்ம எடுத்து பார்த்தோம்னா அதுவே வந்து எல்லா எக்ஸாம்ஸுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குங்கிறதுனால நம்ம அந்த சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாமோட அந்த சிலபஸ் பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம ஒவ்வொரு யூனிட்டையும் வந்து முடிக்க போறோம். அப்படி பார்க்கும்போது இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரிக்கு நான் வந்து இன்னையில இருந்து வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்றேன். இது வந்து ஃபர்ஸ்ட் வீடியோவா வந்து நீங்க கன்சிடர் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த சப்ஜெக்டை படிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து மேத்தமேட்டிக்கல் பிசிக்ஸ்ல இருந்து சில கான்செப்ட்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரிக்காக ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு முன்னாடி இதை நீங்க நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. மேத்தமேட்டிக்கல் பிசிக்ஸ்ல இருந்து சில கான்செப்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரியோட அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா, அப்போ அந்த மேத்தமேட்டிக்கல் பிசிக்ஸ்ல என்னென்ன கான்செப்ட்ஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, வெக்டார்ஸ், வெக்டார் ஃபீல்ட்ஸ்னு சொல்லலாம் அல்லது வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்லலாம். வெக்டார்ஸ்ல வந்து இந்த ட்ரிபிள் ப்ராடக்ட், அதே மாதிரி பாத்தீங்கன்னா டாட் ப்ராடக்ட், கிராஸ் ப்ராடக்ட், இப்படி எல்லாம் வந்து வரும். ஸோ வெக்டார்ஸை பத்தி வந்து நமக்கு கண்டிப்பா வந்து தெரிஞ்சிருக்கணும். அந்த வெக்டார்ஸ்லயே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைன் இன்டெக்ரல், சர்ஃபேஸ் இன்டெக்ரல், வால்யூம் இன்டெக்ரல், இந்த மாதிரி எல்லாம் வந்து சில கான்செப்ட்ஸ் வரும். ஸோ இந்த கான்செப்ட்ஸும் வந்து உங்களுக்கு வெக்டார்ஸ்ல இன்க்ளூட் ஆகும். அதெல்லாம் வந்து உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கணும். இந்த வெக்டார்ஸ்லயே பாத்தீங்க அப்படின்னா கிரேடியன்ட், டைவர்ஜென்ஸ், கர்ல், லாப்லேஷியன் அப்படின்னு சில கான்செப்ட்ஸ் இருக்குது. இந்த கான்செப்ட்ஸை பத்தியும் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சில தியரம்ஸ் வந்து இருக்கும். லைன் இன்டெக்ரல், வால்யூம் இன்டெக்ரல், சர்ஃபேஸ் இன்டெக்ரல்லாம் பேஸ் பண்ணி சில தியரம்ஸ் இருக்கும். அது என்னன்னா காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம், காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம், அதே மாதிரி ஸ்டோக்ஸ் தியரம் அப்படின்லாம் ஒரு தியரம் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதோட சம்பந்தப்பட்ட கான்செப்ட் என்னன்னா கோஆர்டினேட் சிஸ்டம், டிஃபரெண்ட் கோஆர்டினேட் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மேத்தமேட்டிக்கல் பிசிக்ஸ்ல.
அதுல பாத்தீங்கன்னா ஸ்பெரிக்கல் போலார் கோஆர்டினேட் சிஸ்டம், அதே மாதிரி சிலிண்ட்ரிக்கல் போலார் கோஆர்டினேட் சிஸ்டம். இந்த மாதிரி சில கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்து நமக்கு தெரியணும். இந்த ஸ்பெரிக்கல் போலார் கோஆர்டினேட் சிஸ்டம்லையும் சரி, சிலிண்ட்ரிக்கல் போலார் கோஆர்டினேட் சிஸ்டம்லையும் சரி, இந்த ரெண்டு கோஆர்டினேட் சிஸ்டம்லையும் இந்த கிரேடியன்ட், டைவர்ஜென்ஸ், கர்ல், லாப்லேஷியன் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் நம்ம எப்படி எழுதுறது, இதை பத்தியும் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இங்க நான் கொடுத்துருக்கிற சில கான்செப்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மேத்தமேட்டிக்கல் பிசிக்ஸ்ல இருக்கும். இந்த கான்செப்ட்ஸை பத்தி ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ்க்கான லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன், ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ இந்த கான்செப்ட்ஸ்ல நிறைய இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி நம்ம சேனல்ல. ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுக்குறேன், ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து பின் பண்ணி வைக்கிறேன். இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இனிமே நம்ம போஸ்ட் பண்ண போற வீடியோஸ், அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி ரிலேட்டடா போஸ்ட் பண்ண போற வீடியோஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ற கான்செப்ட்ஸ் எல்லாம் கிளியராகவே புரியும். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமும் பாத்தீங்கன்னா நீங்க சில வீடியோஸ் எல்லாம் வந்து ஆல்ரெடி நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணது பார்க்க வேண்டியிருக்கு. அது என்னன்னா எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸை பத்தி, அதாவது 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்காக நான் வந்து ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருந்தேன். அதுல பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸுங்கிற நேமோட வந்து அந்த பிளேலிஸ்ட் இருக்கும். அதுல வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸோட சில பேசிக்கான கான்செப்ட்ஸை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி இருக்கு இல்லையா, இதோட இந்த யூனிட்ல பாத்தீங்கன்னா கவர் ஆகுற அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒன்னே வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் இருக்கும். சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாமோட சிலபஸ் எடுத்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரிங்கிற யூனிட்ல ஃபர்ஸ்ட் கான்செப்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்னு இருக்கும். அதுல எது கவர் ஆகும்னா எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல், இதெல்லாம் வந்து கவர் ஆகும். ஆல்ரெடி நான் என்னோட சேனல்ல ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி +2 பிசிக்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்காக இந்த எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் அப்படிங்கிற அந்த சாப்டர் வந்து கம்ப்ளீட்டா முடிச்சிருந்தேன். அதுல இருக்கக்கூடிய எல்லா கான்செப்ட்ஸையும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். அந்த பிளேலிஸ்டுக்கான லிங்கையும் நான் இப்போ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க பாருங்க. ஏன்னா இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரியில ஃபர்ஸ்ட் இருக்கிறது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். ஸோ அதுல வந்து எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸை பத்தி எல்லாம் வந்து வந்துடும். அப்போ நீங்க அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல அதுக்கு அடுத்த கான்செப்டான எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல்ல இருந்து நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சலாம் அப்படின்னா இனி வரப்போற வீடியோஸ்ல டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குற அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க பாருங்க. அதை பார்த்துட்டு உங்க டவுட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லுங்க, அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா. ஏன்னா வந்து இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் கம்ப்ளீட்டா வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரியில இருக்கிற எல்லா கான்செப்ட்ஸையும் கவர் பண்ற மாதிரி இருக்க போகும். ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரிங்கிறது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட்ங்கிறதுனால தான் இதுல இருக்கக்கூடிய கான்செப்ட்ல நம்ம பேச போறோம். ஸோ உங்களோட டவுட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்க இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம். ஸோ நான் இங்க லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கேன் இல்லையா, அந்த டாபிக்ஸ்ல இருக்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரிஞ்சதா இல்லையா, அது வந்து இன்னும் வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான எக்ஸ்பிளனேஷன் தேவைப்படுதுங்கிறதெல்லாம் இந்த வீடியோஸ் பார்த்துட்டு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம ஃபியூச்சர்ல போஸ்ட் பண்ற வீடியோஸ்ல நம்ம வந்து அதை இம்ப்ரூவ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோல நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம வந்து பார்க்கலாம்.